அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவன் அபூ சலமா மரணித்ததற்கு பிறகு ஒரு செய்தியை சொல்லி அனுப்புகிறார்கள். உம்மு சலமாவிற்கு சொல்லுங்கள் ரலியல்லாஹு அன்ஹா, ஒரு முஸ்லிம் சோதிக்கப்பட்டால் அவன் சொல்லட்டும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடியதுதான் நடந்திருக்கிறது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். யா அல்லாஹ், இந்த முசீபத்தை என்னிடத்திலிருந்து நீக்கி இதற்கு பதிலான நலவை என்னுடைய வாழ்வில் ஏற்படுத்து என்று சொல்லட்டும் என்று உம்மு சலமாவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி அனுப்புகிறார்கள். அவருடைய கணவனுடைய மரணத்திற்காக ஒரு உறவை பிரிகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? யா அல்லாஹ், எனக்கு சிறந்ததை கொடு என்று கேட்க சொல்லுகிறார்கள். உம்மு சலமா அறிவாளி, உடனே சொன்னார்கள், அபூ சலமாவை விட சிறந்த கணவரை அல்லாஹ் எனக்கு கொடுப்பாடா என்று. என்ன கேட்டார்கள்? அபூ சலமாவை விட சிறந்த கணவரை இறைவனுக்கு கொடுக்க முடியுமா என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கேள்விக்கு பதிலாக அல்லாஹுடைய ரசூலை கொடுத்தார். இப்போ ரசூலை விட அபூ சலமா பெரியவர் அல்ல, சிறந்தவராக இருக்கவும் முடியாது. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமணம் முடித்து கொடுத்தான். இந்த உலக வாழ்வு இப்படித்தான். ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரன், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. சிரமத்தோடு இன்பம் என்பதும் சேர்ந்து வரும், சிரமத்தோடு இன்பம் என்பதும் சேர்ந்து வரும். இப்னு அப்பாஸ் சொன்னார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த வசனத்திற்கு விளக்கமாக சூரத்து ஷரஹ்லே வரக்கூடிய இந்த வசனத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பஅத் என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை, மஅ என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். பஅத் என்றால் சிரமத்திற்கு பிறகு இன்பம் வரும். ஆனால் அல்லாஹ் சொல்லுவது சிரமத்தோடு இன்பம் வரும். சிரமம் வந்தால் அதன் தொடர்ச்சி அடுத்து இன்பம் தான். நீ பொறுமையாக சகிக்க வேண்டியது அந்த சிரமத்தை தான். இருள் இருக்கிறது என்றால் நீ கழிக்க வேண்டியது அந்த இருளைத்தான். வெளிச்சம் மறுநாள் காலையில் இருக்கிறது. நீ கவலையில் இருளாகிவிட்டது என்று நினைத்தால் வெளிச்சத்தை பார்க்க முடியாது. ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. இது